ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே கூறுகிறார். சமூக எண்ணத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதிராளி ஒருவேளை சமாதானம் பொருந்தாவிட்டால் அவன் வழக்கு தொடுப்பான். வழக்கு தொடர்ந்தால் அதுக்கு பணம் நிறைய செலவாகும். எவ்வளோ பணமாகும்? குறைவின்றி கொடுத்து என்று சொன்னால் நிறைய கொடுத்து என்ற அர்த்தத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சகோதரனோடு நல்மனம் பொருந்துவிட்டால் வழக்கு போட வேண்டிய அவசியமில்லை, செலவு மிச்சம். எனவே தேவனுடைய சமூகத்தில் சமாதானத்தோடு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாமும் அப்படியே இருப்போம். தேவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன்.